அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன். வெஜினல் சேஞ்சஸ், பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான். முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களும் சரி, ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறவங்களும் சரி, அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிற இடம் என்ன அப்படின்னா அந்த சிம்டம்ஸ். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது. நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இன் தமிழ் அந்த மாதிரி தான் கொடுத்து பார்ப்பாங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தர்னிஷ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பையெல்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசித்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. லைட்டாக ஒரு டயர்ட் இருந்துச்சு, வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு. அதுவும் ப்ரஷ் பண்ண போனால் காலையில் வாமிட் சென்சேஷன் இருக்கும், டயர்ட் இருந்துச்சு. நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஃபீவர் வந்துச்சு. அதுவும் எப்போ அப்படின்னா ஒரு 2 நாள் தள்ளி போனதுக்கப்புறமா. நமக்கு தள்ளி போனது அப்போவே ஒரு க்யூரியாசிட்டி வேணால் வந்துச்சு, இருக்குமோ. அப்போ என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்பேன், உங்களுக்கு இப்படி இருந்துச்சா? அவங்க ஒரு ரீசன்ஸ் சொல்லுவாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதுவே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா பாப்பா கன்சீவாக இருந்தப்போ நானும் அந்த வேலையை பண்ணினேன். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இன் தமிழ். கரெக்டாக இம்ப்ளண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இம்ப்ளண்டேஷன் எப்படி நடக்கும், இம்ப்ளண்டேஷன் இருக்கிறப்பே சிம்டம்ஸ் தெரிஞ்சிருமா, பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக சர்ச் பண்ணுவேன். ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். டாக்டர்கிட்ட அதை கேட்கவும் முடியாது. இதையெல்லாம் கேட்பாங்களா, அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, பீரியட் தள்ளி போதா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மீறி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி உண்மையும் அதுதான். ஒருத்தரோட பாடி டைப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஒரு மாதிரி வெஜினால், ஸ்டொமக்கில் அதில் சில டைம் அப்படியே சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். ரெகுலரான பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக எல்லா சிம்டம்ஸும் உடனுக்குடனே தெரிஞ்சிடும். சப்போஸ் இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. ஒரு டைமும் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக ஓவலேஷன் டைமில் நடந்து இம்ப்ளண்டேஷனுக்கு சரியான அந்த 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே இம்ப்ளண்டேஷன் நடக்கிறப்போ சிம்டம்ஸ் சில டைம் சரியாக தெரியும். ஓவலேஷனே உங்களுக்கு எந்த நாளில் நடக்குதுன்னு தெரியாமல் இம்ப்ளண்டேஷன் சரியாக அந்த 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே மாறி மாறி நடக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப மெயின் விஷயம், உங்களுக்கு பீரியட் டேட் தள்ளி போகுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்ததான் இந்த சிம்டம்ஸ்க்கு வந்துக்கலாம். சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இப்போ வெஜைனால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, லைட்டான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் இம்ப்ளண்டேஷன் நடக்கிறப்போ. ரொம்ப வாட்ரி டிஸ்சார்ஜ் இருக்கும். அது ரெகுலராக உங்களுக்கு பீரியட் அந்த டேட் வர வரைக்குமே ஒரு ரெகுலரான வாட்ரி டிஸ்சார்ஜ். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் உங்களோட வெஜினால மெயின் சேஞ்சஸ். மற்றபடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபிங்கர் விட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாவே பேபி இதாக இருந்துச்சுன்னா அந்த இடம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி விரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் ஃபேக், அப்படி கிடையாது. அது எப்போ இருக்கும் அப்படின்னா, நமக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி சேஞ்ச் ஆகும். அதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக குழந்தை பிறக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே மாற்றிக்கும், அப்போ தான் இருக்கும். மற்றபடி நீங்களாக தயவு செஞ்சு ஃபிங்கர்லாம் விட்டு பார்க்காதீங்க. அது ரொம்ப கெடுதல், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வேலை எதுவும் பண்ணாதீங்க. லைட்டான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் சில டைம் ஒரு மாதிரி லிக்யூட் மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு எந்த வெஜைனாலையும் வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக இருக்கவே இருக்காது. நார்மலாக எப்பவும் போல தான் இருப்பீங்க. மைல்டான ஸ்டொமக் பெயின் ஒரு சிலருக்கு வரலாம், லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. மைல்டான ஸ்டொமக் பெயின் வரலாம், சம்டைம்ஸ் ஃபீவர் வரலாம். எனக்கு இருந்துச்சு, அதை வச்சு நான் சொல்கிறேன். 2 பேர்த்துக்குமே இருந்துச்சு, பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே ஃபீவர் இருந்துச்சு. ஸோ மைல்டான ஃபீவர் வரலாம், ஹெட்டேக் வரலாம், லைட்டான பேக் பெயின், கால் வலி எனக்கு இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கால் குடைச்சல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. எனக்கு 2 குழந்தைக்குமே இந்த கால் வலி இருந்ததுனால சொல்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தேங்க்யூ.